தமிழரசு கட்சியுடன் இணைய தயார் என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். காவல்துறை பாதுகாப்பு கோரும் தேசபந்து தென்னகோன் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பல்கலைக்கழக மாணவனின் மரணத்தின் பின்னணி என்ன? எழும் கடும் அழுத்தங்கள். பிள்ளையானின் கைதால் கலக்கத்தில் ரணில் ராஜபக்சர்கள் அம்பலப்படுத்தும் டில்வின் சில்வா. இன்றும் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. மக்களின் எதிர்பார்ப்பை தவிடுபொடியாக்கிய தேசிய மக்கள் சக்தி நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் இறையடி சேர்ந்தார். எரிபொருளின் விலை குறைப்பின் பின்புலம் சஜித் தரப்பு குற்றச்சாட்டு. வடக்கு காணிகளை சுவீகரிக்கும் அரசாங்கத்தின் ரகசிய நகர்வு ஆவேசத்தில் எம்ஏ சுமந்திரன். பிள்ளையானை பிடித்து சிங்கள தலைமைகளை காப்பாற்ற காய் நகர்த்துகிறார் அனுரகுமார் திசாநாயக்க. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். வடமராட்சி நெல்லையடியில் தமிழ் தேசிய பேரவை நடத்திய மே தின கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த உள்ளாட்சி சபைகள் தேர்தலில் தமிழ் மக்கள் மிக தெளிவாக ஆணித்தரமாக தங்கள் வாக்குகளை செலுத்தாமல் விட்டால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்று சந்தேகிக்கப்படுவது உறுதியாகிவிடும். ஒருமுறை மாறி போடலாம், அதை நியாயப்படுத்தலாம். அடுத்தடுத்த தேர்தல்களிலும் இவ்வாறு நடந்தால் அதை நியாயப்படுத்த முடியாது. அந்த வகையில் இது சாதாரண உள்ளூராட்சி தேர்தல் அல்ல. முகங்களுக்கு வாக்களிக்கும் இந்த தேர்தல்தான் தமிழ் மக்கள் தங்களின் அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக மாறியுள்ளது. இது கஷ்டகாலமாகும். எனவே எமது மக்கள் ஆழமாக சிந்தித்து எமது வாக்குகளை செலுத்த வேண்டும். தமிழ் தேசத்தை பொறுத்தவரை இன்று இரு முக்கியமான விடயங்கள் காணப்படுகின்றன. ஒன்று இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறல், மற்றையது இனப்பிரச்சினைக்கும் அரசியல் தீர்வு காணுவது. இந்த விடயங்களில் ஏவிபி என்ற தேசிய மக்கள் சக்திக்கும் இதற்கு முன்னர் ஆட்சி செய்த இனவாத கட்சிகளுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை. நாம் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. தலைமைத்துவம் தவறாக நடப்பதால் ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையில் கொண்டு செல்லும் நிலைமைதான் இன்று காணப்படுகிறது. அந்த கட்சிக்குள் இருக்கும் நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுக்க இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டுமானால், கட்சிக்குள் இருக்கும் அவர்கள் விவாதத்தை உருவாக்க வேண்டுமானால் எந்த அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியை ஓரங்கட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு தமிழரசு கட்சியும் ஓரங்கட்ட வேண்டும். அப்படி ஒரு தெளிவான பாடம் கற்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் மேலோங்க முடியும். தவறான தலைவர்களை வெளியேற்ற முடியும். இது தமிழரசு கட்சியை தோற்கடித்து முற்றுமுழுதாக ஓரங்கட்டும் செயற்பாடு அல்ல. அப்படி செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. தமிழரசு கட்சி தவறான கொள்கையை கைவிட்டு அந்த கட்சியை நிறுவிய தந்தை செல்வநாயகத்தின் கொள்கைப்படி நேர்மையாக பயணிக்க முன்வந்தால் அந்த கட்சியின் தவறான தலைமைத்துவத்தை மாற்றி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாம் நிச்சயம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து இணைந்து பயணிப்போம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு காவல்துறையிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக எழுத்து மூல கோரிக்கை நேற்று பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த பீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. பதவிசார் கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனின் உயிருக்கு பாதாள உலக கும்பலின் தலைவர் கஞ்சிபானி இம்ரானிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் தன்னுடைய பாதுகாப்பு முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறும் தேசபந்து தென்னகோன் காவல்துறையிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் திடீர் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இச்சம்பவத்தால் தங்களின் விரிவுரையாளர்கள் சம்மேளனம் மிக அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்க சம்மேளனத்தின் செயலாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதத்த இளசிங்கே இந்த துயர சம்பவத்திற்கு பகடிவதையை காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கும் 23 வயதுடைய சரித் தில்ஷான் திடீர் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதால் ராஜபக்சர்கள் ரணில் ஆகியோர் கலக்கத்தில் உள்ளார்கள். இவ்வாறு ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார். தேர்தல் பிரச்சார கூட்டமொன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பேராசிரியர் ஒருவர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல, அவர் பல குற்றங்களை செய்துள்ளார். புலிகள் அமைப்பில் இருந்த காலத்தில் அவர் குற்றம் இழைத்தார். புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னர் ராஜபக்சர்களின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பல குற்றங்களை பிள்ளையான் செய்தார். அவர்களின் கதைகள் பிள்ளையானுக்கு தெரியும். எனவே பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பது அவர்களுக்கு புரியும். பிள்ளையான் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தமக்கு தெரிந்தவற்றை கூற பிள்ளையானுக்கு வாய்ப்பு உள்ளது. அதேபோல் விசாரிக்க அதிகாரிகளுக்கு நேரம் உள்ளது. பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு உள்ளே செல்ல நேரிடும். உள்ளே செல்லாமல் இருக்க வேண்டுமானால் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும். அதற்கே தற்போது முற்படுகிறார்கள். அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார்.
அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வலயம் நாட்டின் வானிலையை பாதிக்கிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் அங்கங்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் சில பிரதேசங்களில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முடிவில்லா பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரக்கூன் திறந்த வெளியரங்கில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்ஷ அரசாங்கம் வரிகளை குறைத்ததாக கூறி தற்போதைய அரசாங்கம் எங்களை குறை கூறுகிறது. மக்கள் கடினமான காலங்களை எதிர்கொண்ட போது நாங்கள் ஒருபோதும் நியாயமற்ற வரிகளை விதிக்கவில்லை. மக்களுக்கு நிவாரணம் வழங்க நாங்கள் எப்போது முயற்சித்தோம். நாட்டில் கோவிட்-19 தொற்றுக்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் சில முடிவுகளை எடுத்தோம். அந்த முடிவுகளில் பெரும்பாலானவை அப்பாவி மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்டது என்றும் அவர் இதன் போது தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை நீக்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். நாங்கள் மக்களுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. நாங்கள் எப்போதும் அவர்களுடன் நின்று அவர்களின் வாழ்க்கையை உயர்த்த முடிவுகளை எடுத்தோம் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார். நெல்லை திருஞான சம்பந்த ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இறையடி சேர்ந்தார். கொழும்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். இறையடி சேர்ந்த நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் இறுதிக்கிரியை நாளை நெல்லை ஆதீனத்தில் நடைபெறவுள்ளது. குருமுதல்வரின் புகழுடல் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுவரப்படும் நிலையில் மாலை 4 மணிக்கு சுவாமிகளின் இறுதிக்கிரிகள் நடைபெறவுள்ளன. அரை நூற்றாண்டு காலம் ஈழத்து சைவ சமயத்தின் தலைவனாக விளங்கிய தம் வாழ்வை மிக இளமை காலத்திலிருந்து சைவத்துக்கு தந்த ஆதீன சுவாமிகளின் இறுதிக்கிரிகளில் சைவ உலக மக்களை திரண்டு பங்கேற்குமாறு சைவ மகாசபை அழைப்பு விடுத்துள்ளது. தேர்தலை இலக்காக கொண்டு எரிபொருள் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார இதை தெரிவித்தார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைப்பு காரணமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும் மக்கள் யாரும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தேர்தல் நெருங்கும் போது தேசிய மக்கள் சக்தியின் இந்த அன்பு இருக்கவில்லை என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டார். இந்நிலையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து திரவ எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் காணியை அரச காணியாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளதாக வர்த்தமானி ஒன்று வெளியாகியுள்ளமை தொடர்பில் சுமந்திரன் தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் வடக்கில் 5940 ஏக்கர் நிலத்தை அரசு ரகசியமாக அரச காணியாக பிரகடனப்படுத்துவதாக செய்தி வெளியானது. சத்தமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவரங்களோடு செய்தி வந்துள்ளது. இது குறித்து கடந்த மார்ச் 28ஆம் தேதி வர்த்தமானி ஒன்று வெளியானது. இந்த அரசு பதவிக்கு வருவதற்கு முன்பும் பின்பும் மக்களின் காணிகளை விடுவிப்போம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆனால் இதுவரை ஒரு அங்குல நிலம் கூட விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர் இதன் போது தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசின் வாக்குறுதி மற்றும் அரசின் தற்போதைய கவனஈனம் தொடர்பிலும் இந்த காணியின் விவகாரம் குறித்து அவர் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். பிள்ளையானை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதாக காட்டி வரும் அனூர் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்திய சிங்கள தலைமைகளை விட்டு வைத்திருப்பதாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் பி. ருத்ரகுமார் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் சிங்கள பேரினவாதத்தின் நிலைப்பாட்டை தான் இன்று அன்றுகுமார் திசாநாயக்க கையில் எடுத்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இலங்கை அரசாங்கம் நல்லாட்சி என்ற மாயமானை உலகிற்கு காட்டி கலப்பு பொறிமுறையொன்றை மேற்கொள்வோம் என வாக்குறுதி ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்துவிட்டு ஒரு மாதத்துக்குள் அவருடைய ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு வாக்குறுதி அளிக்கவில்லை என்று தெரிவித்தனர். இதையடுத்து 5 ஆண்டுகள் அதை பற்றி எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் ஆட்சியை கடத்திய நிலையில் அனூர் அரசாங்கமும் தற்போது அதைத்தான் செய்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.